Hi friends, இன்னைக்கு வந்துட்டு மெத்தி வெஜ் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் புலாவுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேணும்னு பார்த்துருவோம். சோம்பு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், 2 பிரிஞ்சில் எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெயில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், ஆனியன் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் இருக்கும், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா வேணும் அப்படின்னா வந்துட்டு கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு பொதுவாக வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பிராண்ட் வேணும்னு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிட்ஸுக்கு செய்யறதுனால வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் கேரட்டு, பீன்ஸு, பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு கிளறி விடும்போது கொஞ்சம் பன்னீர் போட்டு இறக்கிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு வெந்தயக்கீரை வந்துட்டு ஒரு கட்டு அப்படியே கழுவி வச்சுருக்கேன். இது வந்துட்டு தண்டு வந்துட்டு நம்ம நல்லா பெருசாக இருக்கனால வந்துட்டு தண்டு போடாமல் இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா தண்டையும் சேர்த்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 கப் ரைஸ் வந்துட்டு இப்போ ஊற வைக்க போகிறேன். நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ வந்துட்டு அப்போ ரைஸ் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. இப்போ வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிக்கிறத எடுத்து போடுவோம். சோம்பு, சீரகம், பே லீவ்ஸு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தலை, புதினா தலை போட போகிறதில்ல, அதனால வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுப்போம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நான் வந்துட்டு அப்போல்லாம் சொல்லலை, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா பழுத்துது. இது வந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கீரையை ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே வதக்கிக்குவோம். இப்போ வெந்தயக்கீரை போட்டு ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் மட்டும் போட்டுருவோம். கிரீன் பீஸ் வந்து நான் ஃப்ரோசன் எடுத்தனால அது சீக்கிரம் வெந்துடும், அதனால வந்துட்டு இது 2 மட்டும் நான் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மசாலா, சால்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு வதக்கியாச்சு. இது வந்துட்டு அப்படியே நல்லா ட்ரை ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே போயிடும். அதனால வந்துட்டு சும்மா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தெளிச்சு விடலாம். நம்ம வந்துட்டு வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கிரீன் பீஸ் ஆட் பண்ணிட்டு ரைஸ் வந்துட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு 2 கப் அப்பவே உடனே போறதா இருந்தா 2 கப் போட்டுக்கோங்க. வந்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுருவோம், அவ்வளோதான். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ணிப்போம். மெத்தி புலாவோட வந்துட்டு டொமேட்டோ ரைத்தா வைங்க, சூப்பராக இருக்கும்.